ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லூனா சோனா. கொஞ்சம் நாளாக வீடியோ வராமல் இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். நாங்கள் வந்து இன்றைக்கி பாஸ்தா செஞ்சுருக்கோம். மஷ்ரூம் போட்டு பாஸ்தா செஞ்சுருக்கோம். அது எப்படிலாம் செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் வந்து பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். பாஸ்தா ஆட் பண்ணோடனே 1/4 மணி நேரம் நல்லாவே கொதிக்கிட்டோம். நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா 3 ஸ்பூனு, பூண்டு பல் வந்து சின்ன சின்னதாக நறுக்குனது, அப்புறம் வந்து ஒரு பவுல் மஷ்ரூம், அப்புறம் வந்து பட்டர், சீஸ், அப்புறம் ஒரு பாக்கெட் பால். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு. ஒரு பாத்திரம் எடுத்து சூடான உடனே பட்டர் போட்டு, பட்டர் நல்லா இது பண்ணிட்ட பிறகு அந்த 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லை மைதா, அது போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு ஒரு பாக்கெட் பால் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது வந்து இந்த பதத்துக்கு வரும். இந்த பதத்துக்கு வரும்போது இதுதான் சீஸ் எடுத்து வச்சுக்கணும் நம்ம. இப்போ இன்னொரு பவுலில் வந்து லைட்டாக எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டர், இது ரெண்டுத்தையும் நல்லா இதுவாகின பிறகு வாசனைக்காக 3 ஏலக்காய், அப்புறம் அந்த பல் பூண்டு, அப்புறம் அந்த கொஞ்சோண்டு வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இப்போது அதில் போட்டு நல்லா வதக்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நான் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக நல்லா போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதங்கின பிறகு பொன்னிறவலாக ஆகிட்டு இந்த கலரில் வந்துடணும். இந்த கலரில் வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற மஷ்ரூம் எடுத்து போட்டு, மஷ்ரூம் போட்டோடனே மஷ்ரூமில் ஆல்ரெடி தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் நல்லா வதக்கலாம். அந்த தண்ணி போகிற அளவுக்கு வதக்குங்க. தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். தண்ணி போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்து இப்போ இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். வந்து நல்லா நம்ம வந்து அதை நல்லா வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாஸ்தாவை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, நம்ம சீஸ் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அந்த சீஸ் எடுத்து அதில் விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கலரி விட்டுருங்க. எல்லா பக்கம் போகிற மாதிரி கலரி விட்டுட்டு, இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பொடியை ரெடி பண்ணோம். நம்ம தேவையான அளவு உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு இப்போ வந்து நல்லா கலரி விட்டுடணும். பாஸ்தாவை கலரி விட்டு, காஞ்ச மிளகாவும் நம்ம மிக்சியில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுருப்போம். அதை வந்து இப்போ மேலே தூவி விடணும். அதை தூவி விட்ட பிறகு ஃபுல்லாக கலரி விட்டுட்டு, கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து மிளகு தூள் போடணும். மிளகு தூள் பூச்சி அந்த சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கிரிப் பண்ணி போட்டால் இந்த மாதிரி மெத்தடில் வரும். ஃபஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ்.